ஓகே, 2023 மின்புலம் கேள்வியை பார்ப்போம். ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு வெப்ப இழை எஸ்ஸிலிருந்து காணப்படும் இலத்திரன்கள் ஒரு துவாரம் ஏயினூடாகவும் பின்னர் ஒரு திறந்த உலோக பொருளுருளையின் அச்சின் வழியும் செல்கின்றன. தொகுதி வெற்றிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. உருளை நேர் அழுத்தத்திலும் துவாரம் மறை அழுத்தத்திலும் இருக்குமாறு ஒரு அழுத்த வித்தியாசம் V ஆனது உருளைக்கும் துவாரத்திற்குமே குறுக்கே பிரயோகிக்கப்படுகிறது. துவாரம் ஏயினூடாக செல்லும் இலத்திரன்களின் வேகம் புறக்கணிக்கத்தக்கது எனின் உருளைக்கும் துவாரத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை கடந்த பின்னர் பியில் உள்ள இலத்திரன்களின் இயக்கப்பாட்டு சக்தி K1 ஒரு கோவை V இலத்திரனின் ஏற்றம் E ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. ஓகே, என்னன்னு சொன்னால் ஆரம்பத்துல உள்ள வேகம் அவங்க சொல்றாங்க. என்னன்னு ஆரம்பத்துல உள்ள வேகம் அவங்க சொல்றாங்க, அதாவது இந்த எஸ் கடக்கும் போது உள்ள வேகம் வந்து 0 சரியா, 0. இப்ப இந்த தட்டை பாத்தீங்கன்னா அது மறை அழுத்தமாகவும் இந்த உருளை நேர் அழுத்தமாகவும் இருக்கா. ரெண்டுக்கும் இடைப்பட்ட அழுத்த வித்தியாசம் V ஆக இருக்குதான். இது நம்ம அடிக்கடி செய்யற விஷயம் தான், ஒரே விஷயம் தான் நம்ம திருப்ப திருப்ப செஞ்சுட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஆரம்பத்துல இருந்த சக்தி இறுதியில இங்க B அடையும் போது உள்ள சக்திக்கு சமனா இருக்கு. சரியா, சக்தி காப்பு தத்துவம். அப்படி நீங்க என்ன செய்வீங்க, எப்படி நிறுவலாம் அப்படின்னு சொன்னால் ஏல வந்து 1வது பார்ட் சக்தி காப்பு தத்துவத்தின் படி. சக்தி காப்பு தத்துவத்தின் படி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஆரம்ப சக்தி என்னது, ஆரம்பத்துல இயக்க சக்தி இருந்துச்சா, இல்ல 0. அழுத்த சக்தி இருந்துச்சான்னு பார்த்தால் இது ஒரு இலத்திரன் இங்க வந்தால் அவருக்கு எந்த விதமான விஷயமே இல்லாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க இந்த இலத்திரன் இருக்கும் போது இந்த இலத்திரன் இந்த நேர்த்தட்டை நோக்கி கவரப்பட்டு இருக்கு இல்லையா, ஒரு கவர்ச்சி விஷயம் காணப்படும். ஆகவே இந்த இலத்திரன்ல ஒரு அழுத்த சக்தி ஒண்ணு காணப்பட போகுது இல்லையா. அதாவது மைனஸ் தட்டுக்கிட்ட இருக்கு, மைனஸ் தட்டுக்கிட்ட இலத்திரன் இருக்கு, ஏலாது அது தள்ளும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆகவே அங்கே ஒரு அழுத்த சக்தி இருக்கு. அந்த அழுத்த சக்தி W/VQ. இங்க பார்த்தால் E × V ஆக இருக்கும், V × E ஆக இருக்கும். சரியா, இதுதான் அழுத்த சக்தி. இதான் ஆரம்பத்துல இருந்து அழுத்த சக்தி. இது இறுதியில இருக்க மொத்த சக்திக்கு சமனா இருக்கணும். இறுதி உள்ள சக்தி பாத்தீங்களாக இருந்தால் இயக்க சக்தியை K1 சொல்றாங்களே, K1. இறுதியில இங்க வரும்போது அந்த கவர்ச்சி விசையோ இல்லாட்டி தள்ளுகை விசையோ ஏதோ ஒண்ணு இல்லாம போயிடும், அழுத்த சக்தி ஒண்ணு இருக்காது, சரி 0. ஓகே, அப்ப K1 = EV. சரியா, அதுதானே கேக்குறாங்க இல்லையா, K1 = E × V. குறியீடுகளை சரியா பார்த்து போடுங்க, அவங்க தந்திருக்க குறியீடுகள் தான் யூஸ் பண்ணணும். இதிலிருந்து பியில் உள்ள இலத்திரன்களின் வேகம் V1 ஒரு கோவையை E, V இலத்திரனின் திணிவு M ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. ஈஸி. K பதிலாக என்ன செய்ய போறோம், Kங்கிறது என்னது, இயக்க சக்தி, 12 mv² போட போறோம். Vக்கு பதிலா என்ன சொல்றாங்க, V1 சொல்றாங்கல்ல, M × V1² E × V. சரி சரி, கேபிட்டல் சிம்பிள் அதெல்லாம் சரியா பார்த்து போட்டீங்கன்னா சரி. இது ஒரு ஈஸியான கேள்விதான். ஓகே, V1 ஒரு தொடர்பு கேட்கறாங்க. V1 ஒரு தொடர்பு √2க்கு 2E∆V/M ஆக இருக்கும். சரியா, இப்ப இதே ஆன்சர் எடுக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஆனா அது வந்து நம்ம செய்யறது அவசியமற்றது அல்லது தேவையற்றது. ஏன்னு சொல்லுங்க, இங்க நம்ம K1 இயக்க சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணி ஒரு சமன்பாடு எடுத்து வச்சிருக்கோம். அதுல இருந்து அடுத்த கேள்வி கேட்கறாங்க. அப்ப அதுல இருந்து நீங்க அப்படியே ஃப்ளோவா செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். இன்னொரு மெத்தட் என்னது, ஆரம்பத்துல இவருக்கு ஆரம்ப வேகம் 0. சரியா, இவர்ல ஒரு விசை இருக்க போது இல்ல, இங்க ஒரு மின்புலம் இருக்கும். இந்த மின்புலம் இந்த ஏற்றத்துல ஒரு விசையை ஏற்படுத்தும். அந்த விசைய வச்சுக்கிட்டு இலத்திரண்ட திணிவால விரிச்சு இவர்ட ஆர்முடுகள் காணுவீங்க. ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் தேவை என்னது, V வர்க்கம் 7 U வர்க்கம் 2s போட்டு இடையிலான தூரம் தெரியுமா உங்களுக்கு, தெரியாது. அப்ப D எடுங்க. நீங்க D எடுத்து V வர்க்கம் 7 U வர்க்கம் 2s போடும்போது ஏல பாத்தீங்கன்னா கீழே ஒரு D வரும், எஸ்க்கு D1 வரும், ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். நம்ம அந்த மெத்தட் நம்ம திருப்ப செஞ்சிருக்கோம் இல்லையா. அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா இவங்க கொண்டு போற ஃப்ளோவின் படி நீங்க செய்வீங்களாக இருந்தால் இதுதான் மெத்தட். சரி, சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணி V காண வேண்டியதான். மற்ற மெத்தடுக்கு மார்க்ஸ் தந்திருந்தாங்க, அதை விட இது பெட்டரான ஐடியா. ஓகே, ஏன்னா அவங்க கேட்கிற ஃப்ளோலயே செய்யறோம். அடுத்த கேள்வியை பாருங்க, அது ஒரு பந்தி கேள்வி மாதிரி போகுது இல்லையா. சரி, நீங்க அந்த பந்தியை வாட்சி பாருங்க. VRMSனா என்ன அப்படி எல்லாம் சொல்றாங்க. முதலாவது கேள்விக்கு வரும். குழாய்களின் உள்ள இலத்திரன்கள் மாறா வேகங்களுடன் செல்வதற்கான காரணம் யாது? அதாவது இதுதான் இந்த ஆக்சலரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதுல இலத்திரன்கள் மாறா வேகத்துல ஏன் போகுது,
ஒரு ஆறுமுடி இருக்கலாம் அல்லது அமர்முடி இருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு மாறா வேகத்துல போறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. இப்படித்தானே குழாய்களை விட்டு வெளியே வரும்போது, இது ஒரு குழாய் சரியா, இது பிளஸ்ஸா இருக்காரு, இது மைனஸா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது மைனஸ் குழாய்னு வச்சுக்கோங்க. பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி என்ன இருக்கும், ஒரு மின்புலம் காணப்படும். மின்புலம் காணப்படும் போது அது இலத்திரன் என்ன செய்யும், ஒரு விசைய வழங்கும். இலத்திரன் மேல ஒரு விசைய வழங்கும். அந்த விசை இந்த என்னது, இந்த இலத்திரனை ஆர் முடுக்கும். விசை ஒண்ணு இருந்தா ஆர் முடுகள் இருக்கும் இல்லையா, அப்போ விசை ஆர் முடுக்க போகுது. ஆனால் குழாய்களுக்குள்ள இது ஃபுல்லாவே மைனஸ் தானே. இந்த மைனஸ் ஏற்றம் எங்க இருக்கும், குழாயிண்ட சரி மைனஸ் ஏற்றம் குழாயிண்ட மேற்பரப்புல தான் ஃபுல்லாவே காணப்பட போகுது. குழாய்க்குள்ளுக்கு மின்புலம் ஏதாவது காணப்படுமான்னு கேட்டா இருக்காது இல்லையா. ஒரு உலோக குழாயில ஏற்றங்கள் எங்க இருக்குன்னு கேட்டா மேற்பரப்புல தான் இருக்கும். அப்ப மேற்பரப்புல தான் மின்புலம் இருக்கும். எல்லா மின்புலங்களும் இதுல வந்து சேரும். குழாய்க்குள்ள ஏதாவது மின்புலம் இருக்கா, இருக்காது. ஆகவே உள்ளுக்கு ஒரு விசை வழங்கப்படுறதுக்கு ஒரு சார்ஸ் இல்ல. ஆகவே என்ன செய்யும், உள்ளுக்கு வந்து எந்த விதமான விசை வழங்கப்பட போறது இல்லை. ஆகவே ஆறுமுடுகள் இருக்காது. என்ன வேகம் இருந்துச்சோ அதே மாறா வேகத்தோட இயங்கும். அதுதான் விஷயம். அதை நீங்க விளங்கிக்கிட்டு எப்படி எழுத போறீங்க, ஒரு உலோக குழாயின் சரியா, ஒரு உலோக குழாயில் காணப்படும் ஏற்றங்கள் யாவும் குழாயின் மேற்பரப்பிலேயே காணப்படும் சரியா. இதனால் குழாயின் உள்ளே மின்புலம் எதுவும் காணப்படாது. ஆகவே இலத்திரனில் விசை எதுவும் தாக்காது, மாறா வேகத்தில் செல்லும். சரி, அப்படி எழுதுனீங்கன்னா பூரணமான மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்த கேள்விக்கு வருவோம். குழாய் 2ஐயும் அடையும் இலத்திரன்களின் வேகம் v2 ஒரு கோவையை v1 சார்பில் பெறுக. 1ல இருந்து 2 கிட்ட அடையும் போத்தனை என்ன, 2 வந்து தாண்டும் போத்தனை என்ன சக்தின்னு கேக்குறாங்க. அப்படியா கேள்வி போகுது. குழாய் 2ஐ அடையும் இலத்திரன்களின் வேகம் v2, அதாவது இங்க வாரத்துக்கான அதான் கேக்குறாங்க. நான் இதை ஏன்னு போடுறேன், இதை பின்னு போடுறேன். அவங்க 2 பேருக்கும் இடையில சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ணும். அவங்க 2 பேருக்கும் இடையில சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ண போறேன். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள மின்புலம் E சரியா, ஏக்கும் பிக்கும் சக்தி காப்பு தத்துவம், ஏக்கமா பி நிலைகளுக்கு சக்தி காப்பு தத்துவத்தின்படி அப்படின்னு எழுதிட்டு ஆரம்ப சக்தி ஏல இருக்க சக்தி இங்க இருந்து இங்க ஆரம் முடுக்கப்படுது இல்லையா, இங்க இருக்கும் போது அந்த இலத்திரன்ல ஒரு தள்ளகை விஷயம் ஒன்று காணப்பட போகுது. அதாவது ஒரு அழுத்த சக்தி ஒன்று காணப்பட போகுது. அந்த அழுத்த சக்தி என்ன செய்யும்னு சொன்னால் ஈவியாக காணப்படும் சரியா. அதே நேரம் இவர் v1ங்கிற வேகத்தோட வந்தார் இல்லையா, குழாய்க்குள்ள மாறா வேகத்துல வந்து குழாயின் முடிவிடத்தை அடையும் போது v1ங்கிற வேகம் வச்சிருப்பார். ஆகவே அவருக்கு இயக்க சக்தி ஒரு 12 mv1² இருக்கும். ஓகேயா. நடுவுல இந்த குழாய் 1க்கும் குழாய் 2க்கும் இடையில உள்ள இடைவெளியில அவருக்கு ஆறுமுடுகள் காரணத்தால் வேகம் கூட போகுது சரியா. வேகம் கூடி குழாய் 2 ஆரம்பத்தை அடையும் போது அவருக்கு v2 வேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்க இயக்க சக்தி என்னவா இருக்கும், 12 mv2² சரியா. இப்ப இதுல இருந்து என்ன கேள்வி, v2 காணணும். ஆமா, v2 தான் காணணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், EVக்கு பதிலா நீங்க என்ன சொல்லலாம், K1 போடலாமா இல்லையா. K1க்கு பதிலா 12 mv1² இல்லையா, இல்ல 12 mv1². அதாவது இந்த EVக்கு பதிலா 12 mv1² போட்டால் சரியா, இங்க ஒரு 12 mv1² இருக்காரு. அவங்க 2 பேரும் கூட்டுப்பட்டு mv1². இதுதான் 12 mv2² இருக்கணும். இந்த சமன்பாட்டுல இருந்து தான் போடுறோம், இந்த சமன்பாட்டுல இருந்து தான் அது போட்டோம் சரியா. இப்ப m கேன்சல் ஆகி போயிடும். இலத்திரண்ட திணிவு ஒன்று. நீங்க என்ன v2 எடுக்கணும், √2 v1 காணப்படும் இல்லையா. ஈஸியான ஒரு கேள்வி. v1 சார்பில் பெற சொல்லியிருக்காங்க, அதனால v1 சார்பில் எடுத்து கொடுக்குறோம் சரியா. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. குழாய் 2ஐ அடையும் இலத்திரன்களின் இயக்கப்பாட்டு சக்தி K2 ஒரு கோவையை E, V ஆகியவற்றின் சார்பில் பெறுக. நம்ம சொல்லிட்டோம் v2ங்கிறது √2 மடங்கு v1 சரியா. அப்ப நீங்க K2 எழுதலாம். இது வந்து 3வது கேள்வி இல்லையா. K2 எழுதலாம் 12 mv2² இல்லையா. ஆனா v2 நம்மளுக்கு என்னன்னு தெரியும், √2 மடங்கு v1 தெரியும். அதாவது 12 mv2க்கு பதிலா √2 v1 போட்டால் 2 v1 வர்க்கம்னு வந்துடும். வர்க்கப்படுத்தும் போது √2 வந்து எல்லாம் போயிடும். 2 v1 வர்க்கணும், 2 வெட்டுப்பட்டால் mv1 வர்க்கம். ஆனா நம்ம வந்து ஈலையும் கேபிட்டல் விலையும் கொடுக்கணும் சரியா. நம்மளுக்கு தெரியும் 12 mv1² தான் EV, இங்க mv1² இருக்கு. அப்போ அது 2 EVக்கு சமனா இருக்கும். 2 EVக்கு சமனா இருக்கும். ஈஸியான ஒரு கேள்வி.
K2 காண சொல்லியிருக்காங்க, கண்டாச்சு. அடுத்த கேள்வியை பாருங்க. இவ்வாறே குழாய் 2 இலத்திரன்கள் வெளியே வரும்போது குழாய் 2 அழுத்தம் நேரிலிருந்து மறையாகும், குழாய் 3 அழுத்தம் மறையிலிருந்து நேராகவும் மாறுமாறு குழாய் 2 நீளம் வடிவமைக்கப்படுகிறது. ஆகவே 2, 3 ஆகிய குழாய்களுக்கு இடையே உள்ள இடைவெளியிலும் இலத்திரன்கள் மறுபடியும் ஆர்முடுகின்றன. குழாய் 3 அடையும் இலத்திரன்களின் வேகம் V3 ற்கான ஒரு கோவையை V1 சார்பில் பெறுக. மறுபடியும் அதே வேலையை செய்ய போறோம். இந்த நிலைய C சொல்லுவோம், இந்த நிலைய D சொல்லுவோம் இல்லையா, இந்த நிலைய D சொல்லுவோம். இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள மின்புலம் மாறி இருக்குமா? இல்ல, அதே மைனஸ் அதே பிளஸ், இங்கேயும் அதே பிளஸ் அதே மைனஸ், அப்ப மின்புலம் மாறி இருக்க போறது இல்ல. சரியா? அப்போ மின்புலம் மாறாது, அதே ஈன்னு போட்டாச்சு. என்ன செய்ய போறோம்? சக்தி காப்பு தத்துவம் மறுபடியும் ஒரு யூஸ் பண்ண போறோம். சரி, நீங்க எழுதுங்க. சக்தி காப்பு தத்துவத்தின் படி. சரியா? ஆரம்ப சக்தி பாத்தீங்களாக இருந்தால் EV ஒன்னு இருக்கு. சரியா? EV ஒன்னு இருக்கு. அது இல்லாம அவர் V2ங்கிற வேகத்தோட வெளியே வந்துட்டு இருக்காரு இல்லையா, குழாய் 2ல இருந்து V2ங்கிற வேகத்தோட வந்துட்டு இருக்காரு. அப்ப 12 mv2², அது இயக்க சக்தி இருக்கும். குழாய் 3 அடையும் போது அவருக்கு V3ங்கிற வேகம் இருக்காம். அப்ப அவருக்கு இயக்க சக்தி மட்டும்தான் இருக்கும், 12 mv3². இப்ப இதுல இருந்து நீங்க V3 எடுக்க போறீங்க. சரியா? 12 mv2² அப்படிங்கிறத EV சக 2 mv1² போடலாம் இல்லையா? EV சக 12 mv1² அப்படின்னு போடலாம். பாருங்க, EV அப்படியே இருக்காரு, சக 12 mv2² பதிலா நான் இதை அப்படியே பிரதிடுறேன். சரியா? EV சக 12 mv1² சமன் 12 mv3². இப்படி போட்டோமா? ஆனா இந்த EV இந்த V சேர்த்தோம்னா 2 EV. ஆனா EVங்கிறது நம்மளுக்கு தெரியும் K1க்கு சமன், அதாவது 12 mv1² சமன். அப்ப 2 EVக்கு பதிலா mv1² சக 12 mv1². இதுதான் 12 mv3² சமனாக காணப்படும். அதாவது 3/2 v1² சமன் அரை v3² வரும். எம்ஏமையும் கேன்சல் பண்ணியாச்சு. அரையும் வெட்டுப்பட்டால் v3 வரும், √3 v1 வரும். ஏதானே? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. குழாய் 3 அடையும் இலத்திரன்களின் இயக்கப்பாட்டு சக்தி K3க்கான ஒரு கோவையை E, V ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. நம்ம V3ங்கிறது V1 சார்பாக பேசிட்டோம். இப்ப என்னது? K3 எழுத போறோம். K3 நம்மளுக்கு தெரியும், 12 mv3, ஒரே வேலையை தான் செய்யறோம், ஈஸியான ஒரு கேள்விதான். சரிதானே? 12 mv3க்கு பதிலாக என்ன செய்ய போறோம்? √3 v1 போட போறோம். சரியா? அது விட்டு வர்க்கம், அதாவது 3 மடங்கு v1². அப்ப நம்மளுக்கு என்னன்னு வரும்? 3 12 mv1² வரும். ஆனா 12 mv1²க்கு பதிலா நம்மளுக்கு தெரியும் EV. அப்ப 3 EV தான் என்னவாக இருக்கும்? K3 காணப்படும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. எண்ணிக்கையான குழாய்கள் இருப்பின் எண்ணாவது குழாயிலிருந்து வெளியேறும் இலத்திரன்களின் இயக்கப்பாட்டு சக்தி K எண்ணிற்கான ஒரு கோவையை மேலே A1 B3 C2 ஆகியவற்றின் விடைகளை பார்த்து அல்லது வேறு விதமாக எழுதுக. சரி, K1ங்கிறது என்னது? எழுதுறேன். K1ங்கிறது EV. K2ன்றது என்னது? கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 2 EV. K3 என்னது? பாருங்க, இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 3 EV. ஓகே, இப்ப என்னாவது இயக்க சக்தி Kn என்னவா இருக்கும்? n மடங்கு EV-ஆ இருக்கும். ஒன்னாவதுக்கு 1 EV, ரெண்டாவதுக்கு 2 EV, மூணாவதுக்கு 3 EV, எண்ணாவதுக்கு n மடங்கு EV-ஆ வரும். சரியா? அப்போ V தெரிஞ்சிருக்கும், Kங்கிறது n டைம்ஸ் EV. இவ்வளவு எழுதினாலே போதும், நீங்க இதுக்கு மேல ஒண்ணுமே நீங்க காண வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தறீங்க, இதெல்லாம் முடிஞ்சு. அடுத்த டி பாட்டை பாருங்க. இரு அடுத்துள்ள குழாய்களுக்கு இடையே இருக்கும் இடைவெளியில் இலத்திரன்கள் ஆர்முடுகின்றமையால் இலத்திரன்கள் குழாய்களினூடாக செல்வதற்கு எடுக்கும் நேரமானது உயர் மீடிரன் ஆடலோட்ட வோல்ட் அளவின் ஆவர்த்தன நேரத்தின் அரைவாசிக்கு சமமாக இருத்தல் வேண்டும். இலத்திரன்கள் நகர்வு குழாய்கள் ஒவ்வொன்றினூடாகவும் செல்வதற்கு எடுக்கும் நேரம் T-க்கான ஒரு கோவையை ஆடலோட்ட வோல்ட் அளவின் மீடிரன் F-இன் சார்பில் எழுதுக. ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க. இரு அடுத்துள்ள குழாய்களுக்கு இடையே இருக்கும் இடைவெளியில் இலத்திரன்கள் ஆர்முடுகின்றமையால் இலத்திரன்கள் குழாய்களினூடாக செல்வதற்கு நேரமானது உயர் மீடிரன் ஆடலோட்ட வோல்ட் அளவின் ஆவர்த்தன நேரத்தின் அரைவாசிக்கு சமனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஆவர்த்தன நேரம்ங்கிறது
நம்மளுக்கு தெரியும் 1/f இல்லையா, 1/f நம்மளுக்கு தெரியும். ஃப்ரீக்வன்சி வந்து செகண்ட் -1 அளப்போம், அதோட தலைகீழ் வந்து செகண்டாக இருக்கும். 1/f தான் t, அதான் ஆவர்த்தன நேரம். சரியா, இந்த டைம் விட்டு அரைவாசியா இருக்கணுமா ரெண்டுக்கும் இடையில போக வேண்டிய டைம். அப்ப இப்ப நம்ம பேசுற t இல்லையா, இது ஆவர்த்தன நேரம் கேபிட்டல் டீன்னு போடுறேன். இப்ப அவங்க கேட்கிற ஸ்மால் டீங்கிறது இவர்கிட்ட அரைவாசியா இருக்கணும், அதாவது 1/2f. இது சும்மா ஒரு கேள்வி. அடுத்தது பாருங்க, இதுல இருந்து என்னாவது குழாயின் நீளம் ln ஆனது ln = 1/f √NeV/2m தரப்படும் என காட்டுக. அதாவது அவங்க சொல்லியிருக்க விஷயத்தின் படி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் SMNUT தான் போட போறோம். போடலாமா அப்படின்னு நீங்க பாப்பீங்களாக இருந்தால் போடலாம். காரணம் என்னன்னு சொன்னால் வேகம் மாறும் போது, அதாவது ஆர்முடுகள் ஒன்று இருக்கும் போது என்ன செய்வோம், SMNUT ½ போடும். ஆனா இங்க ஆர்முடுகள் இருக்காது. எப்போ, குழாய்க்குள்ள. சரியா, இப்ப நான் என்னாவது குழாயை நான் ஒருக்கா வரைகிறேன். சரியா, என்னாவது குழாய் ஒருக்கா வரைகிறேன். இந்த என்னாவது குழாயின் நீளம் ln, அதான் நம்ம காண வேண்டியது. இந்த குழாய்க்குள்ள ஏதோ ஒரு மாறா வேகம் VNல தானே போயிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு மாறா வேகம் VNல தான் அவர் தொடர்ச்சியாக போயிட்டு இருப்பாரு. அவருக்கு வேகம் மாறல. சரியா, இதுக்கு எடுக்கிற டைம் t தெரியும். இதுக்கு எடுக்கிற டைம் t உங்களுக்கு தெரியும். சரியா, அதை நம்ம கண்டு வச்சிருக்கோம். ஆகவே நீங்க என்ன செய்யலாம், இப்போ SMNUT போட்டால் ln எடுக்கலாம். சரியா, அப்ப நீங்க சொல்லுவீங்க ln குழாய்க்கு இந்த திசையில SMNUT பிரயோகிக்க. S எவ்வளவு ln, U எவ்வளவு Vn × t. சரியா, இப்போ நம்ம Vn தெரியுமான்னு பார்க்கணும். நம்ம முன்னுக்கு பாத்தீங்களாக இருந்தால் V1ன்றது சரி V2ங்கிறது நான் அதை அழிச்சிட்டேன், அழிக்காட்டே உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வரும். V2ன்றது √2 மடங்கு V1 எடுத்தோம் இல்லையா. V3ங்கிறது √3 மடங்கு V1 அப்படி நம்ம நிறுவி எடுத்திருப்போம். சரியா, பாருங்க நம்ம மேல பாருங்க, C1ங்கிற பாட்லையும் B2ங்கிற பாட்லையும் இந்த வேலையை செஞ்சிருக்கோம். V2ங்கிறது √2 V1, V3ங்கிறது √3 V1 எடுத்து வச்சிருக்கோம். ஆகவே நீங்க Vn என்னன்னு சொல்லலாம், என்னது, √n மடங்கு V1. நியாயமா இல்லை, √n மடங்கு V1. ஆனா V1ங்கிறத ஆரம்பத்திலே நீங்க நிறுவி வச்சிருக்கீங்க. V1ங்கிறத ஆரம்பத்திலே நீங்க என்ன நிறுவனீங்க, ருட்டுக்குள்ள 2eV/m நிறுவனீங்களா இல்லையா. ஆகவே Vnக்கு பதிலா என்ன சொல்லலாம், √n × ருட்டுக்குள்ள 2eV/m இல்லையா. இப்ப இந்த Vn கொண்டு வந்து இங்க பிரதியிட வேண்டியதான். அப்பதான் அவங்க கேட்டிருக்க கணியங்கள் சார்பாக அல்லது தரப்பட்ட கணியங்கள் சார்பாக உங்களால விடை எடுக்க முடியும். அப்ப ln தானே காணணும். Vnக்கு பதிலா இந்த ருட்டுக்குள்ள என்னையும் ருட்டுக்குள்ள 2eV/m நான் என்ன செய்ய போறேன்னா ஒன்னாக்க போறேன், ஒரே ரூட்டாக்க போறேன். 2neV/n இன்டூ tங்கிறது நீங்க நிறுவி வச்சிருக்கீங்க 1/கீழ் 2f. நிறுவ தேவையில்ல, அது அவங்க கேள்வியில அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம சமன்பாடு எழுதி வச்சிருக்கோம் 1/கீழ் 2f. இப்ப பாத்தீங்களாக இருந்தால் இங்க ருட்டுக்குள்ள 2 இருக்கு, இங்க சும்மா 2 இருக்கு. அப்ப மேல ஒரு √2 கீழே ஒரு √2 வெட்டுப்பட்டால் கீழே ஒரு √2 மிஞ்சும். சரியா, அப்ப நீங்க என்ன செய்யலாம், அவங்க கேட்டிருக்க வடிவத்துக்கு இவரை மாத்தலாம். √2க்கு NeV/ அந்த √2 இருந்தாருலே அவரை நான் உள்ளுக்கு எடுக்கிறேன். அப்ப 2m 3/1/f. இதா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மருத்துவ ஏக பரிமாண ஆர்முடுக்கி மெடிக்கல் லினக் ஆனது புற்றுநோய் நோயாளிகளின் வெளிக்கற்றை கதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சாதனமாகும். உயர் சக்தி எக்ஸ் கதிர்களை உண்டாக்குவதற்கு ஆர்முடுக்கப்பட்ட இலத்திரன்கள் தங்கிதன் போன்ற ஒரு பாரமான உலோக இலக்குடன் மோதுமாறு விடப்படும். இவ்வுயர் சக்தி எக்ஸ் கதிர்கள் புற்றுநோய் கலக்களை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு மருத்துவ லினக்கில் இருந்து வெளியே வரும் ஆர்முடுக்கிய இலத்திரன்களின் இயக்கப்பட்ட சக்தி 10 மெகா இலத்திரன் வோல்ட் ஆகும். காணப்படும் எக்ஸ் கதிர்களின் குறைந்தபட்ச அலைநீளத்தை காண்க. இப்போ பாத்தீங்களாக இருந்தால் இது இந்த பாடம் வேறொரு பாடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் HC பெருமானம் தந்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு தெரியுது HC வந்து இங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அலைநீளம் காணணும். சரியா, E = HF சமன்பாட்டுல போட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, அலைநீளத்தை துணிய முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், HC/λ போங்க, அதனே சக்தி E. சரியா, ஆனா இந்த E எதுக்கு சமனா இருக்கும், இந்த சக்தி இலத்திரன்கள இயக்கப்பட்ட சக்திக்கு சமனா இருக்கும். அந்த சக்தி இந்த சக்தி சமனா இருக்கிறதால தான் எக்ஸ் கதிர் சக்தி, அதுல ஓடுற இலத்திரன்கள சக்தி அல்லது இலத்திரன் கற்றை சக்தி அதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு. ஆகவே இதை நீங்க கேன்னு போடலாம்.
சரியா? அதாவது இயக்கப்பட்ட சக்தியா போடலாம். இயக்கப்பட்ட சக்தி தந்திருக்காங்க, ஹெச்சின்ற பெருமானம் தந்திருக்காங்க. எவ்வளவு? ஹெச்சி 1.24 தர 10⁻3 10⁻3 மெகா இலத்திரன் வோல்ட் 10 மெகா இலத்திரன் வோல்ட்லயே இருக்கு. 10 மெகா இலத்திரன் வோல்ட் கீழே ஒரு லெம்டா. அப்ப நீங்க லெம்டாக்கு சுருக்கி எடுத்தால் நானோமீட்டர்ல விட வரும். சரியா? நம்ம எப்படி இந்த ஹெச்சிய ஒரு லெம்டா வந்து ஈக்கு பதிலா இயக்க சக்தி போடுறோம்னு விளங்குது தானே? அதாவது இங்க இருக்க ஈங்கிறது எக்ஸ் கதிரின்ற சக்தி. ஆனால் இந்த சக்தி எங்க இருந்து வந்திருக்கும்? இலத்திரன் கற்றைன்ற சக்தியில இருந்தா வந்திருக்கும். அப்ப இலத்திரன் கற்றை வந்து கொண்டிருக்க சக்தி ஒட்டுமொத்தமா ஹெச்சி ஒரு லெம்டாக்கு சமனா இருக்குன்னு சொல்லலாம். ஹெச்சி தந்திருக்காங்க, கே தந்திருக்காங்க, லெம்டாவை காணலாம். 1.24 தர 10⁻4 காணப்படும்.